Hi guys, welcome back to our channel. Civil engineering course பத்தின full detail இந்த வீடியோல பார்க்கலாங்க. First பாத்தீங்கன்னா civil engineering னா என்ன, இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், salary, யாரெல்லாம் civil engineering சூஸ் பண்ணி படிக்கலாம், இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாங்க. First civil engineering னா என்னன்னு பார்க்கலாம். பில்டிங்ஸ், ரோட்ஸ், டேம்ஸ், பிரிட்ஜ், கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே டிசைன் அண்ட் பில்ட் பண்ற ஒரு ஃபீல்டு தான் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லலாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சிட்டியை கிரியேட் பண்ற என்ஜினியர்ஸ் தான் சிவில் இன்ஜினியர்ஸ். நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்கும், சர்வேயிங் இருக்கும், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அதாவது சாயில் ஸ்டடி பத்தி படிப்பீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இதை பத்தி எல்லாமே நீங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி பார்க்கலாங்க. நீங்க சைட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நீங்க ஒர்க் பண்ணலாங்க. எந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமா ஜாப்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ், இதுல எல்லாமே உங்களுக்கு ஹை வேல்யூ இருக்குதுங்க. நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நீங்க ஒருவேளை ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா பெர் இயருக்கு 2 to 5 lakh வரைக்குமே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா 6 to 12 lakh வரைக்குமே உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி மாதிரியே உங்களுக்கு குயிக் சேலரி வராது, பட் ஸ்டெடி க்ரோத்தா இருக்கும். நெக்ஸ்ட் யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணி படிக்கலாம்னு பார்க்கலாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் ஃபீல்டுங்கிறதுனால அவுட்டோர் ஒர்க் பிடிச்சவங்க, பில்டிங்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சைட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி படிக்கலாங்க. இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிறதுனால இனிஷியல் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் எய்ம் இருந்துச்சுன்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிக்கலாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் இந்த கோர்ஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.